நாட்களில் பெய்த மழையால் தொகுப்பு வீடுகள் இடிந்து விழும் நிலையில் இருக்கின்றன. இதுகுறித்த தகவல்களை அளிக்கிறார் நமது செய்தியாளர் ராஜசேகர். வடகிழக்கு பருவமழையால் திருவாரூர் மாவட்டத்தில் பொதுமக்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும்னா அரசு தொகுப்பு வீடுகளில் இருக்கும் பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடுகள் எப்பொழுது இடிந்து விழும் என்ற நிலையில் அவர்கள் அந்த இடத்துல வசித்து வருகின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டும்னா நாம் திருவாரூர் மாவட்டம் வடகண்டம் ஊராட்சியில் உள்ள சீவெளி கிராமம். இந்த கிராமத்தில் உள்ள வீடுகளை தான் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ தற்போது நீங்கள் அந்த காட்சியை நேரடியாக பார்க்கலாம். அந்த வீடுகளோட நிலைமை ஒவ்வொரு வீடும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதோட மேற்கூரைகள் எல்லாம் அந்த கம்பிகள் நீட்டிக்கொண்டும் அதுக்கு வீட்டுக்குள் இருப்பவர் எந்த நேரத்திலும் இடிந்து விழும் நிலை என்ற அச்சத்திலே இருந்து வருகின்றனர். இப்போ தற்போது பார்த்துக்கிட்டு இருக்க அந்த வீடு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சில வீடுகள் இடிந்து விழுவதாகவும் சொல்லியிருக்காங்க. இது குறித்து நம்மிடம் பேசுவதற்கு இந்த வடகண்ட ஊராட்சி மன்ற தலைவர் கோபிநாத் கேட்போம். இந்த பகுதியில் மொத்தம் எத்தனை வீடுகள் இருக்கு, இதோட நிலைமை பற்றி சொல்லுங்க. இந்த சீவெளி கிராமத்தை பொறுத்தளவு 30 வீடுகள் உள்ளன. 30 வீடு உள்ளன. 30 வீடும் பழுது கிடந்த நிலையில் இருக்குன்னா எப்போ இடிஞ்சு விழுன்னு சொல்ல முடியாத அந்த சூழலில் இருக்குங்க. இப்போ இது குறித்து அரசு அதிகாரிகளிடம் யாரும் தெரிவிச்சிருக்காங்களா? ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? இது வரைக்கும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட நேரடியாக இந்த வீடு சம்பந்தமாக போட்டோட மனு கொடுக்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்டு 1 வருஷத்துக்கு மேலாகி எந்தவித நடவடிக்கை இதுவரை எடுக்கலை. இங்கே உள்ள மக்கள் இந்த வீடு இடிஞ்சு உள்ள சூழ்நிலை மட்டும் இல்லை, உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையும் இருக்குது. நீங்கள் பார்க்குறப்பே தெரியும், இந்த கூரையெல்லாம் பேர்ந்து செவுறு வெடித்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உள்ளது. இப்போ இந்த ஏற்கனவே இந்த வீடுகள் ஏதாவது இடிந்து விழுந்திருக்கிறதா, யாரும் காயமுட்டிருக்காங்களா? இதுக்கு அரசு சார்பில் ஏதாவது தெரிவிச்சிருக்காங்களா? ராஜாங்கிற ஒரு வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு. அது மாதிரி கட்டாப்புங்கிற ஒரு வீடு இடிஞ்சு விழுந்திருக்கு. அது சம்மந்தமாக தகவல் சொல்லியிருக்கோம். சம்மந்தப்பட்ட அதிகாரி தகவல் சொல்லியிருக்கோம். இப்போ தற்போது கோபிநாத் சொல்றது போல பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் ஏற்கனவே இந்த வீடுகள் உள்ள நிலைமை மிகவும் மோசமானதாகவும், அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சில வீடுகள் இடிந்து விழுந்து காயமுற்றுள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அதனால இவர்களுக்கு புதிய வீடு கட்டித்தர வேண்டும் என்பதே இவர்களுக்கு கோரிக்கையாக உள்ளது. இது குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் கேட்டபோது நாங்கள் உடனடியாக இந்த பகுதியில் உள்ள வீடுகளை ஆய்வு செய்து உரிய புதிய வீடுகளை கட்டித்தருவதற்கான நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துக்குமாருடன் திருவாரூரிலிருந்து ராஜசேகர்.